பேமெண்ட் பண்ற இடத்துல. ஆ வா. ஹாய். ஹாய். நீங்க சிங்கிளா? ஏன்? இல்ல சிங்கிளா இருந்தா டேட் போலான்னு நான் கமிட்டட். நினைச்சேங்க. இவ்வளோ அழகா இருக்கும் போதே எனக்கு முன்னாடி வேற யாராவது பின்னாடியே சுத்தி கரெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு. ஏங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட அழகா இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் என் பின்னாடி சுத்தல, நான் தான் அவன் பின்னாடி சுத்தினேன். சரி, என் நம்பர் எடுத்துக்கோ. உங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகும்போது நம்ம பேசலாம். 988. ஹலோ. ஏங்க எனக்கு பிரேக்கப்லாம் ஆகாது. ஹோ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? அவ மேல. சரி, இன்ஸ்டா ஐடியாவது கொடு. நோ. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி. பை த வே, ஐம் காவ்யா. ரகு. நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. ஸ்ரீ ஒரு நிமிஷம். நில்லு ஸ்ரீ. நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம். அவ யாருன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு அவளா வந்து டேட் போலாமான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான், இந்த பசங்களை நம்பாத, நம்ம கூட இருக்கும் போதே மத்த பொண்ணுங்க கிட்ட வழி வாங்கின. அப்ப நீ என்ன புரிஞ்சுட்டது அவ்வளவுதான்ல? ஆமா, உன்னை இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன எவ்வளவு புரிஞ்சிருக்க? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீ எப்ப என்ன பண்ணுவ, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நீ எது கோவப்படுவ எதுக்கு மூட் ஸ்விங் ஆவ, ஆல் டீடைல்ஸ் செய்யணும். ஓ அப்படியா? என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். சரி, அப்ப டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்டா? உனக்கு ஒரு 5 வால்பேப்பர் அனுப்பியிருக்கேன். அதுல இருந்து ஒண்ணு நீ ஸ்கிரீன் சேவரா வை. நானும் வைக்கிறேன். பாப்போம், நான் வைக்கிறது தான் நீயும் வைக்கிறியான்னு செக் பண்ணலாம். இந்த டெஸ்ட் தேவையா ஸ்ரீ? நீ தானே எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் தெரியும்னு சொன்ன. சேவ் பண்ணு. இப்போ உனக்கு தெரியுதா இல்லையான்னு பாத்துடலாம். ஷில்லி முண்டக்கு நீ மன் போட்டோலாம் வச்சிருக்க. ரீலீலா, குழந்தைங்க, ரோஸ், தோனி. Your time starts now. இன்னும் 20 செகண்ட்ஸ்ல நீ சேவ் பண்ணணும். ஷூரகு சமா மாட்டனடா. 1 2 3 4 5 6 14 15 16 17 18 19 20. Time's up. காட்டு. முதல்ல நீ. சரி காட்டு. நான் தான் சொன்னேன்ல, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு. எப்படிடா? அந்த பொண்ணு சிங்கிளான்னு கேட்டப்பே நீ அங்க வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். நான் பேசின எல்லாத்தையும் கேட்டு நீ இம்ப்ரெஸ் ஆனன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா என்ன கடுப்பேத்துறதுக்காக நீ விளையாடுறீன்னு தெரியும். அடப்பாவி, நான் இருக்கேன்னு தெரிஞ்சுதா என் ஆள் அழகா இருப்பா, அவ பின்னாடி நான் தான் சுத்திட்டு இருந்தேன்னு அடிச்சு விட்டியா? ஆமா, ஒரு பொண்ணு தானா வந்து நம்பர் கொடுத்தாரா வேணான்னு சொல்லுவாங்களா? உன்னை நல்லவ நினைச்சு ஏமாந்துட்டேன்டா. ஸ்ரீ, இன்னைக்கு காலைல எங்க வீட்டுல பொண்ணு பாக்குறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் உன்னை பத்தியும் நம்ம லவ் பத்தியும் சொல்லியிருக்கேன். என்ன? என்ன? இல்ல ரகு, கல்யாணங்கிறது பெரிய கமிட்மெண்ட்.
இவ்வளவு சீக்கிரமா அந்த கமிட்மெண்ட் குள்ள போகணுமா? இட்ஸ் டூ early. ஸ்ரீ, லைஃப்ல ஒரு கமிட்மெண்ட் இருந்தா தான் ஸ்ரீ பொறுப்பு இருக்கும். என்னதான் யோசிக்கிற ஸ்ரீ? சும்மா அவசரப்படுத்தாத ரகு. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. யோசிச்சு தான் சொல்ல முடியும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என்னப்பா? நீ பையன், கல்யாணம் ஆனாலும் நீ வேலைக்கு போலாம். ஆனா பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது. அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அப்படியே பெர்மிஷன் வாங்கி வேலைக்கு போனாலும் இன்னும் 2 வருஷத்துல குழந்தை பெத்துக்கணும். வேலையும் மேனேஜ் பண்ணி வீட்டையும் மேனேஜ் பண்ணி இந்த வயசுல எனக்கு இது ரொம்ப கஷ்டம் ரகு. என்ன சொல்ல வர? உன்னை யாரு என்ன கேட்காம உன் வீட்டுல பேச சொன்னா? தப்புதான். லவ்ல இருந்த நம்பிக்கையில, உண்மையில இருந்த நம்பிக்கையில வீட்டில் சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம்? அப்படின்னா நான் தான் உன் ஹோப்பை பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா? எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? சும்மா என்ன கோவக்காரியா ப்ரொஜெக்ட் பண்ணாத ரகு. ஏய், நீ கோவக்காரி தான். என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. ஸ்ரீ, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். பயப்படாத, நான் எப்பவும் கூட இருப்பேன். என்ன நம்பு. முதல்ல இப்படி நம்ம சொல்றதை நிறுத்து. அந்த வார்த்தை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. உன்னை நம்பாம தான் இவ்வளவு நாள் உன் கூட சுத்திட்டு இருக்கனா? லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணனா? சும்மா எதையும் சொல்லிட்டு. சரி விடு, நீ உங்க அப்பா கிட்ட நம்ம லவ்வை பத்தி போய் சொல்லு. அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுறேன். நம்ம 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிப்போம். நான் என் வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ உனக்கு இந்த ஐடியா ஓகேவா? ஆனா நான் சொல்றப்பதான் கல்யாணம். அது இருக்கட்டும், உங்க அப்பா ஒத்துக்குவாரா? ஸ்ரீமா, இன்னும் வரலையான்னு இப்பதான் கால் பண்ண. அதுக்குள்ள வந்துட்டே நீ. ஏன்டா இவ்வளவு லேட்டு? ஏய், ஏன்டா தண்ணி குடிக்கிற? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. நான் வெளியே சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? ஏன் நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? ஆமா, நான் கால் பண்ணாதான் அடிக்கடி ஃபோன் பண்ணாதான்னு சொல்லி என்ன திட்டுறிய. என்னடா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. ரகு எப்படி வீட்டுல சொன்னா? அப்பா கிட்ட எப்படி சொல்றது? நல்ல நேரமா பார்த்து உங்க அப்பா கிட்ட கேஷுவலா சொல்லிடு. நல்ல நேரம். கடவுளே, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுப்பா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னமா ஹெல்ப் பண்ணணும்? அது பா, என்ன கரெக்டா 7 மணிக்கு எழுப்பி விடு, சரியா? அதான் நீ பண்ற ஹெல்ப்பே. ஐயோ, நல்ல நேரம் போயிடுச்சு. பா, என்ன 7 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொன்னல, ஏன்பா எழுப்பல? உன்னை 7 மணிக்கு வந்து எழுப்பினேன்டா, நீ தான் எந்திரிக்கல. சரி, உனக்கு 2 மணிக்கு தானே ஆபீஸ், தூங்கட்டும்னு விட்டுட்டேன். எனக்கு 2 மணிக்கு தான் ஆபீஸ்னு எனக்கு தெரியாதா? 7 மணிக்கு எழுப்பி விட சொன்னா அத பண்ணல. உனக்கு
கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா. ஏய் ஸ்ரீமா, சரி அப்பா மேலதான் தப்பு, போதுமா? ஏன்டா கோவப்படுற? கோவப்படாதடா. ம்? இந்த பேஸ்ட் முடிஞ்சு 4 நாள் ஆகுது. எப்ப வாங்கி வைக்க சொன்னேன்? இன்னும் வாங்கல. வாங்கிடுறேன்டா, வாங்கிடுறேன். இந்த டூத் பிரஷ் மாத்த சொன்னா என்னோடது புதுசா வாங்கிட்டு நீ இன்னும் பழைய பிரஷ் யூஸ் பண்ற. ஏன் இதையும் மாத்தனா என்ன? அதை இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம்டா. எத? இத ஆ. இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம்ல? ம். உன் மனசுல பெரிய தியாகி நினைப்பாப்பா உனக்கு. ஆ, இதே உங்க அம்மாவா இருந்தா இப்ப இது நல்லா தானே இருக்கு, எதுக்கு மாத்துறீங்கன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பா. சும்மா அம்மா அம்மான்னு சொல்லாதப்பா. எனக்கு அவங்க முகம் கூட ஞாபகம் இல்ல. டேய், அம்மா நம்மளை விட்டு போகும்போது உனக்கு 3 வயசுடா. அதான் அம்மாவோட முகம் உனக்கு ஞாபகம் இல்ல. உனக்கு ஞாபகம் இரு. இல்ல. அம்மாவோட போட்டோவை நல்லா பெருசா ஃப்ரேம் பண்ணி பெருசா மாட்டுறேன். ஃப்ரேம் பண்ணி மாட்றேன். அப்போ உனக்கு அப்போ ஞாபகம். உனக்கு ஞாபகம் வரும். அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை என்னை விட நல்லா பார்த்திருப்பாடா. என்னடா? என்ன உன்ன மாதிரி அம்மாவால கூட பாத்துக்க முடியாதுப்பா. இனிமே இப்படிலாம் பேசாத. ம், என்ன பலமா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு? ஆ? நான் ஐஸ் வைக்கிறேன். நான் ஐஸ் வைக்கிறேன். ஆமா, நான் ஐஸ் ஆமாடா, ஆமா. என்ன விஷயம்? என்ன புதுசா ஐபோன் ஏதாவது வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. நான் ரகுன்னு ஒரு பையனை லவ் பண்றேன். உனக்கு ஓகேனா அவங்க வீட்ல இருந்து வந்து பேசுவாங்க. சின்ன குழந்தைடா நீ. நீ போய் லவ் பண்றேன்னு சொல்ற? அப்பா, அப்பா, எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. நான் என்ன சின்ன குழந்தையா? இப்பதான் உன்னை என் கையில குழந்தைய வாங்கின மாதிரி இருக்கு. சொல்லுமா. ரகு, அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டேன்டா. அவர் செம்ம கோத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காதுன்னு அவர் என் முன்னாடி சிகரெட் பிடிக்கவே மாட்டாரு. 10 வருஷம் கழிச்சு நான் லவ் பண்றேன்னு சொன்ன உடனே என் முன்னாடியே அவர் சிகரெட் பிடிக்கிறாரு. அவர் முகத்தை பார்த்தா ஒத்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ரகு, நீ எதுக்கு இங்க வந்து? ரகு, நீ கிளம்பு. இங்க பாரு ஸ்ரீமதி, என்னைக்கு இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் இன்னைக்கே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். விடு, பார்த்துக்கலாம். ஐயோ, நான் ரகு. நான் ஐடிசியில் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிற அளவு சம்பாதிக்கிறேன். சொந்த வீடு, அம்மா அப்பா, அக்கா. அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அப்பா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர். சார், என்றைக்குமே உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணாகவே இருந்துட முடியாதுல்ல. எப்படியும் வேற ஒருத்தனை கட்டி கொடுத்து தானே சார் ஆகணும். யாருனே தெரியாத ஒருத்தனை கட்டி கொடுக்கறதுக்கு அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்ட எனக்கு கட்டி கொடுங்க சார். சார், நீ என்ன இங்க ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கியா? கிளம்பு இங்க இருந்து, பிரச்சனை பண்ணாம. ஏய் ஸ்ரீமதி, நான் உங்கள் அப்பாட்ட பிரச்சனை பண்ணுறக்கோ இல்லை சண்டை போடுறதுக்கோ வரல. உங்கள் அப்பா எனக்கு ஏதாவது பதில் சொல்லுவார்ல, அதை நான் கேட்டு போயிடுறேன். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இப்போ கிளம்பு. இங்கே பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, இப்போ இருந்தே என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒன்றா தான் ஃபேஸ் பண்ணுறோம். அப்பெல்லாம் ஒன்று என்னால் தனியாக விட்டு போக முடியாது. நான் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுட்டு தான் இங்கேருந்து போவேன். இல்லைண்ணா. ஏன்டா இப்படி பண்ற?
ஒரு நிமிஷம் பேசலாங்களா? சார் உங்களை பார்த்தா லவ்க்கு அகென்ஸ்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரில சார். உங்ககிட்டேருந்து உங்கள் பொண்ணை நான் பிரிச்சுட்டு போயிடுவேன்னு பயப்படுற மாதிரி இருக்குது சார். எனக்கு உங்கள் பயம் புரியுது சார். எங்கள் அக்கா கல்யாணத்தப்போ எங்கள் அப்பாவும் இப்படி தான் இருந்தார். பொண்ணுங்க இந்த அப்பாக்களை எப்பவுமே ஹீரோவா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்பாக்கு அப்புறம் தான் எல்லாமேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த ஹீரோங்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். இவனுக்கு படிப்பு வரல, மாடு மேய்க்க லாய்க்குன்னு அப்பா வாத்தியார்கிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் ஆரம்பிச்சு, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாதான்னு அம்மா பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கி, வேலை செய்யற இடத்துல எவனுக்கோ கூழ கும்பிடு போட்டு, மனசு நொந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி வந்து கட்டி பிடிச்சு, அப்பா நீதான்ப்பா என்னோட முதல் ஹீரோன்னு சொல்லும் பாரு. அப்பதான் இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறதே தெரியும். எதுவுமே செய்யலைன்னா கூட என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி, நிஜமாவே நான் ஒரு ஹீரோ தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எவன் என்ன சொன்னா எனக்கு என்னடா, என் பொண்ணுக்கு நான் தான்டா ஹீரோ அப்படிங்கிற ஒரு திமிரு, கர்வம் எல்லாம் எல்லாம் வரும். அந்த பொண்ணுக்காகவே மிச்ச வாழ்க்கைய வாழணும்னு வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்ப திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுனாலோ இல்ல பொண்ணு யாரையாவது லவ் பண்றேன்னு வந்து நின்னாலோ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியலப்பா. இப்ப நீங்க இருந்த இந்த வீட்ல, மொட்டை மாடியில, பால்கனியில, அந்த எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அங்கெல்லாம் நானும் ஸ்ரீயும் அவ்வளவு உட்கார்ந்து பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், வாழ்ந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மெமரி இருக்கு. இத்தனை நாள் நான் ஹீரோவா இருந்த இடத்துல இன்னொருத்தன் ஹீரோவா வந்து நிக்கிறத மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுப்பா. அதுவும் இந்த ஸ்ரீ இருக்காளே, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எல்லாமே நான் தான். ஸ்ரீயோட அம்மாவும் சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. எனக்கு ஸ்ரீய விட்டா வேற உலகமே இல்லைன்னு ஆகி போச்சு. காலையில கண்ணு மூழ்ச்சியில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதான். அதே மாதிரி அவளுக்கும் எல்லாமே நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல, அவளுக்குன்னு தனிப்பட்ட ஆசை இருக்குன்னு அவ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுப்பா. இதுல அவ தப்பும் எதுவும் இல்லை. நீ சொன்ன மாதிரி அவ என் மகளா மட்டுமே இருக்க போறது இல்லைல்ல. நானும் என் பொண்ணு இருந்த இடத்துல இப்ப நீ இருக்க எனக்கு பதிலா. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் ஸ்ரீயும் இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பதிலாக நான் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் உங்களை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருந்தா. நானும் எங்கள் அப்பாவும் இங்கே நின்று தான் உலகத்தை பார்ப்போம். இந்த ரோட்டில் போகிற வரவங்களோட ட்ரெஸ்ஸு வண்டியை வச்சு எங்கள் அப்பா ஒவ்வொரு கதை சொல்லுவார். ஏன் நாய்க்கு பூனைக்கு கூட ஒரு கதை சொல்லுவார். ஸ்ரீ, ஏய் ஏய், என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? எங்கள் அப்பா பல நாள் எனக்கு இங்கே தான் ஊட்டி விட்டுருக்காரு. செண்டிப்பூவா மண்டி போனா கொண்டி போட்டு அண்டு நான் முறைச்ச கண்ணா அம்மணி வெறச்சி நிப்பா. முண்டி பார்த்து கண்டிச்சாலே வண்டி ஏத்தி பங்கம்மா மிரட்டி கொத்தா மங்கம்மா துரத்தி வைப்பா. எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் இங்கே தான் வந்து உட்காந்துருவேன். எங்கள் அப்பா தான் என்னை வந்து சமாதானப்படுத்துவார். தெளிஞ்ச தண்ணி என்னோ கொண்டு பழகும் சுட்டி தேனே மெல்லத்தான் மல்லு கட்டி இறங்கி வந்தாலே கொஞ்சமோ சுத்தி சுத்தி பறக்க வந்தாலே. செண்டிப்பூவா மண்டி நானும் எங்கள் அப்பாவும் சந்தோஷமா இருந்தா இங்கே வந்து உட்காந்துருப்போம். சன்செட் பார்ப்போம். அம்மணி வெறச்சி நிப்பா. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எப்போல்லாம் எங்க அம்மாவோட தாட் வருதோ அப்போல்லாம் இந்த வண்டி எடுத்து ஃபுல்லா சுத்திட்டு வீட்டுக்கு வரப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கு. அடி பாவி, அப்போ உங்க அப்பாவுக்கு அப்புறம் என்ன ரொம்ப பிடிக்காதா? இந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்குமா? இந்த ஹால்ல தான் நானும் எங்க அப்பாவும் பாதி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். இந்த சோஃபால உட்காந்து அப்படியே பேசிட்டு அவர் மடியில தூங்கிடுவேன். லவ் பண்ணாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அப்பா தான் சார் மொதல் ஹீரோ. லவ்வராலேயோ ஹஸ்பண்டாலேயோ, ஏன் அந்த கடவுளாலேயோ கூட அப்பா இடத்துக்கு வரவும் முடியாது, அப்பா இடத்த ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது. என் அக்கா ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார், அப்பா அப்பா அப்பான்னு உங்க அக்கா பயங்கரமா டார்ச்சர் பண்றா அப்படின்னு. அப்பா எனக்கு புரியல, இப்ப புரியுது. ஸ்ரீ உங்களையும் எங்க கூட கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ரகு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பாவை தனியா விட்டு போக வேண்டாம். நம்ம கூடயே உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? இனி முடிவு உங்களோடது. எங்க அப்பா உன் மேல ரொம்ப கோவப்பட்டாரா? அப்படி எது கோவப்பட்டிருந்தாலும் நீ எதுவும் எடுத்துக்காத. அவர் ரொம்ப நல்லவர். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. உங்க அப்பா உங்க கூட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆ? உங்க அப்பா உன் கூட நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? ம். ஆமா, அவர்தான் ரொம்ப கோவமா இருந்தாரே, எப்படி ஒத்துக்க வச்ச? ஏய், அவர் கோவமாலாம் இல்லை, பின்ன இட்ஸ் பியூர்லி மென்ஸ் ஃபீல். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. மென்ஸ் ஃபீலா? அப்படின்னா தேங்க்ஸ்பா. நீ மத்த அப்பா மாதிரி இல்ல, நீதான் என் ஹீரோ.